அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க. இன்றைய பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாம். யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ, தேவையில்லாத மனதில் பயம் பதட்டம் இது போன்ற உணர்வுகள் இருக்கோ, இல்லை அடிக்கடி சின்ன சின்னதாக விபத்துகள் ஏற்பட்டுட்டு இருக்கோ, அவங்கெல்லாம் இந்த அற்புதமான நாளை தவற விடாதீங்க. இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமிங்க. அஷ்டமி அப்படின்னாலே அது பைரவருக்கு உகந்த நாளாக கருதப்படுது. மாதத்தில் 2 முறை அஷ்டமி திதி வரும். வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமின்னுட்டு. வளர்பிறை அஷ்டமி திதிகளில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதையெல்லாம் நம்ம வேண்டி வழிபாடு செஞ்சுக்கலாம். அந்த அன்னைக்கு ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பு. நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் வளர்பிறை அஷ்டமி என்று எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னுட்டு. மேலும் வளர்பிறை அஷ்டமிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு நேரங்காலமுமே பார்க்க தேவையில்லை, எந்த நேரத்தில் வேணாலும் வழிபாடு செய்யலாம். ஆனால் தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் வழிபாடு செய்வது தான் சிறந்த பலனை கொடுக்கும். ஏன்னா தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தேய வைக்கக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு செய்வினை வைக்கிறது அது இதுன்ட்டு நெகட்டிவான சில விஷயங்கள் எல்லாம் வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னாலும் இந்த தேய்பிறை அஷ்டமி காலபைரவர் வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன் தரும். ஒவ்வொரு மாதத்துலையும் பார்த்தீங்கன்னா அஷ்டமி தேதி ஒவ்வொரு கிழமைகளில் வரும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை நாளில் வருது. எப்போவுமே இந்த அஷ்டமி வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வருவது தனி சிறப்பாகவே கருதப்படுது. அந்த வகையில் பார்க்கும்போது அஷ்டமி திதி அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை இந்த தடவை நம்ம வந்திருக்கு இல்லையா, நம்ம அதை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கணும். எந்த நேரத்தில் துவங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மதியம் 12:41 நாளைக்கு மதியம் 1:24 வரைக்கும் இருக்குதுங்க. அதனால் நம்மளுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராகு கால பூஜை செய்ய முடியாது. ஏன்னா 10 to 12 தான் ராகு காலம் இருக்குது வெள்ளிக்கிழமை. ஆனால் நமக்கு திதியே 12:41 தான் துவங்குதுங்கும் போது அந்த நேரத்தில் நம்மளால் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் நாளைக்கு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காலையில் ராகு கால நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 to 10 வரும். அந்த சமயத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ ராகு காலத்தில் வழிபாடு செய்ய முடியாதவங்க பைரவர் வழிபாடை மாலை 5 மணிக்கு மேலே வழிபாடு செய்வது சிறப்பு. எப்பவுமே இந்த மாலை நேர வழிபாடுங்கிறது தான் மிக சிறந்த பலனை தரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சாயந்தரம் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவாலயம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே கண்டிப்பாக காலபைரவர் இருப்பார். அங்கே நீங்கள் சென்று உங்களுடைய வழிபாட்டை முன் வச்சு வேண்டிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் 8 அஷ்டமி திதி காலபைரவர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும். இது குறித்து நான் நிறைய பதிவுகளில் நிறைய விளக்க வீடியோ போட்டிருக்கிறேன். மேலும் தகவலுக்கு அந்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தேய்பிறை அஷ்டமி பற்றின தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த அன்னைக்கு கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவங்க கூட வீட்டிலேயே காலபைரவரை நினச்சி மாலை நேரத்தில் ஒரு சின்னதாக அகல் விளக்கு ஏற்றி வச்சும் வழிபாடு செய்யலாங்க. அதுவும் நல்ல பலனை தரும். ஏன்னா காலபைரவர் படம் வீட்டில் வச்சுக்க கூடாது, ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் படம் தான் வச்சுக்கணும். அதனால் நீங்கள் மனசில் நினச்சே வழிபாடு செய்யுங்க. ஓம் கால பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையே நீங்கள் 27 முறையோ 108 முறையோ உச்சரித்து வழிபாடு செஞ்சுக்கலாம். சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வழிபாடு செய்கிறது, கோவிலில் வழிபாடு செய்கிறது அந்த முறைகள்ங்க. மேலும் மிளகு தீபம் ஏற்றுவது குறித்தெல்லாம் நான் நிறைய பதிவுகளில் சொல்லிட்டேன். இந்த பதிவில் எதை பற்றி சொல்ல போகிறோன்னா பூஜைகள் இல்லாத வழிபாடுகள் இல்லாத எல்லாராலையும் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு மணி அட்ராக்ஷன் மெத்தடு தான் சொல்லித்தர போகிறேன். மற்ற நாட்களில் இது செய்யும் போதே அற்புதமான பலன் கிடைக்கும். அப்படிங்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த நாளாக இருக்குது. என்னென்ன சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது. அடுத்து தேய்பிறை அஷ்டமி இருக்குது. இன்னைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2வது மாதமாகவும் இருக்குது. இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த ஏஞ்சல் நம்பருக்கும் இதற்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. நம்ம சேனலில் ரெகுலராக இது போல் ஏஞ்சல் நம்பர், மணி அட்ராக்ஷன் சிம்பல் இதெல்லாம் வரைஞ்சு நிறைய சகோதரிகள் பலனடைஞ்சிருக்காங்க. அதை கூட நான் வீடியோக்களில் அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் காட்டிகிட்டே இருந்தேன். அதனால் இது உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் கொடுக்குதுன்னு தெரிஞ்சாச்சு இல்லையா. அதனால் இதை நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ பூஜை பரிகாரங்கள்னால் இதுக்கு சில பொருட்கள் தேவைப்படும்.
கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இது மாதிரி ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி ஒரு மணி அட்ராக்ஷன் மெத்தடு பண்ணுறதெல்லாம் வந்து நமக்கு சுலபமாக செஞ்சிடலாம். மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்திலையும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி உங்களால் குளிக்க முடியலன்னா கூட நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம். அசைவம் செஞ்சிருந்தாலும் சாப்பிட்டிருந்தாலும் கூட செய்யலாம். எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. சரி, அது என்ன நம்பர், அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன். இதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கணுங்க. இப்போ ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நல்லா வந்து ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு மைண்டு வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. நல்லா மூச்சை இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டு வந்து நல்லா ஃப்ரீ ஆகுங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கை இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்டு, அதில் கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியை வந்து நம்ம சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த இடத்துல தான் நான் சொல்ல போகிற நம்பரையும் சின்னத்தையும் வந்து நீங்கள் வரைய போகிறீங்க. இது வரையறதுக்கு முன்னாடி, எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியை நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்க்கும் போது அந்த இடத்துல ஒரு விதமான சூடு வந்து பரவும். அந்த சூடு தான் நீங்கள் செய்ய போகிற இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும். நல்லா தேய்ச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வாசனை மிகுந்த ஏதாவது ஒரு பொருள், நான் சில பொருட்கள் சொல்கிறேன், அதில் எது கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஜவ்வாது, பச்சை கற்பூரம், ஏலக்காய் பொடி, கிராம்பு பொடி, இல்லைன்னா பர்ஃப்யூம், இதில் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் அந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியை நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. நல்லா இப்போ அந்த பகுதி பார்த்திங்கன்னா நறுமணம் மிகுந்ததாக மாறிடும். எந்த இடத்துல நல்ல நறுமணம் வருதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரும் சுக்கிர பகவானும் வந்து வாசம் செய்வாங்க. அதனால் முதல்ல வந்து நம்ம இது போல் பண்ணிக்கணும். அதன் பிறகு சுக்கிர பகவானுடைய சிம்பல், அதாவது சின்னத்தை வந்து நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். நான் ஒரு கையில் மொபைலை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வரைகிறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல போட்டு வச்சுட்டேன். இப்போ அப்படியே காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த சின்னத்தை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. கீழே வந்து 222 அப்படிங்கிற பணவசிய நம்பரையும் நீங்கள் எழுதுறீங்க. இந்த எண்ணை குறித்து நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன். சாதாரண நாட்களில் இந்த நம்பரை பயன்படுத்தும் போதே அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு பிப்ரவரி மாதத்தின் தேதி பார்த்திங்கன்னா 2, பிப்ரவரி மாதம்ங்கிறதும் 2ங்கிறத குறிக்குது இல்லையா, அதனால் இந்த 222ங்கிற எண்ணு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரியான பொருத்தமான எண்ணெய் இன்றைக்கி அமைஞ்சிருக்குது. மேலும் இதனுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்க்கும்போது 6 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இந்த 6 அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்திற்கு உரிய எண் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரே நேரத்தில் பணவசியத்தை தரக்கூடிய சுக்கிர பகவானுடைய சின்னத்தை பயன்படுத்தி இருக்கிறோம், ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி இருக்கிறோம். மேலும் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுடைய ஆதிக்க எண் வர மாதிரியும் வந்து பயன்படுத்தி இருக்கிறோம். இதை எல்லாத்தையுமே நீங்கள் எந்த நிறத்தில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரவுக்குன்னு நம்ம பச்சை நிறம், சிவப்பு நிறம் ரெண்டையுமே வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ பயன்படுத்துறது உங்களுக்கு ஃபாஸ்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். மேலும் இதை எழுதுவதற்குன்னு ஏதாவது நேரம் காலம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர ஓரை நேரம் அப்படிங்கிறது வந்து பெஸ்ட்டான நேரமாக சொல்லுவேன். வெள்ளிக்கிழமைனாவே சுக்கிர ஓரை நேரம்ங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரங்களில் தான் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் எழுதலாம். ஒருவேளை உங்களால் அந்த நேரங்களையெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நாள் முழுவதையுமே வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்காக வந்துட்டு பலன் கிடைக்காது அப்படின்னு நினச்சிடாதீங்க. என்ன இந்த ஓரை டைமில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது தான். மற்றபடி இந்த 2ஆம் தேதி அப்படிங்கிறது இரவு 12 மணி வரைக்கும் இருக்கும். வெள்ளிக்கிழமைங்கிறதும் இரவு 12 மணி வரைக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த நாள் முழுவதையுமே பயன்படுத்தி இதை எழுதிக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு தேவையான பணம் எவ்வளவோ அவ்வளவு வந்து நீங்கள் கிடைச்சிட்ட மாதிரி ஒரு நிமிடம் உங்கள் மனதில் வந்து கற்பனையை உருவாக்கிக்கணும். அந்த பணம் உங்களை தேடி வர மாதிரியும், அந்த பணத்தை வச்சு உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதையும் நீங்கள் அடைச்சிட்ட மாதிரியும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குற மாதிரியும், உங்களுக்கு பணப்பிரச்சனையே இல்லைன்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு மனநிலையை உங்கள் மனம் முழுவதும் வந்து நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க. எப்போவுமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் பயன்படுத்தும் போது பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம மனசில் வச்சிட்டோம் அப்படின்னாவே கட்டாயம் வந்து அது நடக்க தொடங்கிடுங்க. எது பண்ணினாலும் நம்பிக்கையோடு வந்து பண்ணுங்க. அதுவும் இது போல் ஈர்ப்பு விதியை பண்ணும்போது நம்ம பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வச்சு தான் பண்ணுறோம். ஏன்னா எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்யறது இல்லையா, முழுக்க முழுக்க பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வச்சு தான் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அது
கட்டாயம் வந்து நடக்கும். நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இது எழுதுனா வந்துருமா, இதை வரைஞ்சா வந்துருமா அப்படின்னுட்டுலாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்காது. செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம், அதை நம்பிக்கையோடு ஒரு முறை செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 24 மணி நேரத்திலேயே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்களை தேடி வரும். உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். ஒரு முறை எழுதுனீங்கன்னாவே போதும். அதன் பிறகு இது அழிஞ்சாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. தோணுச்சுன்னா மறுபடியும் வந்து எழுதிக்கோங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல, விட்டுறலாம். உங்களுடைய வேலைகள் என்னவோ அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்பரையும் இந்த சின்னத்தையும் உங்களால் எவ்வளவு முறை இன்னைக்கு பார்க்க முடியுமோ அவ்வளவு முறை பார்க்கறதும் இந்த நம்பரை அடிக்கடி சொல்கிறதும் நல்ல பலன்களை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.